ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சூப்பரான லாங் vlog வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாரும் பயங்கரமாக மேக்கப் போட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இந்த குட்டி பாப்பாவுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதனால எல்லாருமே கிளம்பிட்டோம். வேன் வரதுக்கு டைம் இருக்கிறதுனால எல்லாரையுமே அப்படியே லைட்டாக வந்து வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துகிட்டேன். இந்த குட்டி பாப்பாவோட அப்பா தான் இவங்க. எனக்கு வந்து அண்ணா முறை வேணும். ஸோ காது குத்து அப்படின்னா கரிசோறு இல்லாமல் இருக்குமோ, அதனால ஆடையும் சேர்த்து வேன்லேயே ஏற்றிட்டு எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வேனில் ஏறும்போது ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்க டைமுக்குள்ளே நான் வந்து பஸ்ஸாக மினி பஸ்ஸான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே சாமி பாட்டு போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா, அது மாதிரி சாமி பாட்டு போட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். சாமி பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே சைடில் வெள்ளரிக்காலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படியே நிப்பாட்டுங்க, வெள்ளரிக்காய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீடியோவில் ஷூட் பண்ணிவிட்டு அழகாக வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா பாட்டு டான்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல பாட்டாக போட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வேன் கிளம்புற கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஒரு ஓரமாக பஸ்ஸை நிப்பாட்டிட்டு பைப் இருக்கிறதுனால தண்ணி பிடிச்சி எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. நான் vlog எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே என் சிஸ்டர்ஸ் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சைடில் தாய்மாமன் கெடா குட்டியோட வந்து ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நான் அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டேன். அண்ட் பூஜை பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட வேலை வந்து வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீடு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆள் வச்சு சமைக்கிறதே கிடையாது. A to Z எல்லா ஜாமானுமே வந்து எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் வெங்காயம், ஒருத்தர் தக்காளி, இந்த மாதிரி ஒருத்தர் கறி கழுவுறது அப்படின்னு சொல்லி நாங்களே சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆள் வச்சுலாம் சமைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தாழ்பாயை விரிச்சிட்டு எல்லா ஜாமானுமே வந்து இறக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் பக்கத்தில் புளிய மரம் வளர்ந்தது. சரி புளியம் பழம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கோவிலில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பூமுடி எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த குட்டி பாப்பாவை சுற்றி வந்து நின்றுட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு பழைய கதை, போன கதை, வந்த கதைலாம் பேசி வைப் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் அழகாக வந்துட்டு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால மொட்டைலாம் அடிக்கலை, பூமுடி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் போயிட்டே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி கிளம்பியோ இல்லை இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக போய் வேனில் புக் பண்ணி போகிறதெல்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்தது. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பிஃபோர் மேரேஜ் நம்ம வந்து சூப்பராக வந்து இருந்துகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் எங்கெங்கேயோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறப்ப ஒன்றா ஒரு இடத்துல மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுமாகவே இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு முடி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சுற்றி போட்டுருவாங்க. அண்ட் தாய் மாமன் வீட்டு சைட்லேருந்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுப்போம் இல்லையா, அதனால பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இந்த பாப்பாவை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சைடில் வந்து எப்படா வந்துட்டு காது குத்துவாங்கன்ற பயம் அவளுக்கு இருந்தது. அண்ட் எப்படா காது குத்துவாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமே எங்களுக்கு சந்தோஷமாகவுமே இருந்தது. அண்ட் சீர்வரிசை எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு பாப்பாவையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டு காது குத்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாமா வந்து சாமியை வந்து நினச்சிட்டு மாலை வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாலை வந்து பாப்பாவுக்கு போடுவாங்க. ஸோ மாலை போட்டதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் மடியில் உட்கார வச்சுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் அவளை வந்து குஷிப்படுத்துறதுக்காக ஒரு நலுங்கு மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் காதில் வந்து குத்துறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் மாதிரி வைப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக குத்துறதுக்கு. ஸோ எல்லாருமே சூப்பராக அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். காது குத்துறதுக்கு முன்னாடி பாப்பா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தான். அண்ட் காது குத்துனதுக்கப்புறம் அவளோட அட்ராசிட்டி பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு தாங்க முடியல போல். ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக அவளை வந்துட்டு எப்படியாச்சும் சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சும்மா அவளை கலாச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அவளுக்கு காது குத்தும் போதே என்னால் இங்கே வீடியோ எடுக்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. கத்தாதீங்கக்கா, அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ணல. இங்க பாரு குட்டங்கட்டி இவளுங்க வாயில வளர்த்துறீங்க நீ இல்ல இருக்கு ஆட்டாத அவ்வளவுதான்
ஏ கிளாப் பண்ணுங்க கைஸ். திருவாணி வாழைப்பழத்தை எடுங்க. திருவாணி ஏய் அந்த வா காது குத்து முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவை ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டோம். தாய்மாமா வீட்டு சைட்லேருந்து அவளுக்கு ரிங் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா எடுங்கடா ஆட்டை வெட்டுங்கடா கெடா சாப்பாடு போடுங்கடா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் ஆடு வெட்டி உரித்து க்ளீன் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் காட்டல, ஏன்னா அப்படிலாம் பார்த்தா நம்மளால் சாப்பிட முடியாதுனால நான் ஓரமாக வந்துட்டேன். அண்ட் எல்லாருமே சித்தி அக்கா பெரியம்மா எல்லாருமே சேர்ந்துட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது கூட சூப்பராக சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா சித்தி அண்ணா வந்து சமைச்சாங்க, மற்ற எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். நல்லா வாழையில போட்டு சுட சுட வெள்ளை சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, தலை குடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமையும் குக் பண்ணி அழகாக வந்துட்டு லைனாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அகெயின் வந்து கிளம்பிட்டோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளாம் டான்ஸ் ஆடிட்டு வாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி லைட்டிங்கில் டான்ஸ் ஆடாமல் இருப்போமா. எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, கூச்சமே பட மாட்டாங்க. சூப்பராக பாட்டு போட்டுட்டு கலர் லைட்டெல்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய மெமரிஸ் வந்து வந்திருக்கும். இதே மாதிரி ஃபேமிலியாக நீங்கள் எங்கேயாச்சும் போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு விஷுவலாக வந்து ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.